எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிட்டார். 5 பூ 6 பூ பூக்குறாரு. இது வந்து குச்சொல்லி கிழங்கு பிடுங்கிட்டு தூக்கி போட்டோம், அப்படியே முளைச்சிக்கிச்சு. அதுக்கு அடியில் பாருங்கள், இது தூதுவளை செடி. இருங்க வரேங்க, தெரியலை. வெயில் காலம் மழை காலமாக இருந்தால் இன்னும் செழிப்பாக வந்துருக்கும். பாருங்கள், இதனுடைய இலைகள் இப்படி தான் இருக்கும். இது ஒரு வாழைக்கட்டை வராரு. அங்கே ஒரு வாழை மரம் பூ போட்டிருக்காரு, தெரியுமா என்னன்னு தெரில. அது உள்ளுக்கு இருக்குது, தெரியல. இந்த வெத்தலை கிழங்கு நோண்டணும் இல்லைங்களா, அது உள்ளுக்கு தக்காளி விதையை போட்டிருக்கேன். காய் வருது. ஏற்கனவே 7-8 காய் பறிச்சிட்டோம். இப்போ இன்னும் 2-3 இருக்குது. வேறு பலம் இல்லாமல் அப்படியே அந்த வாழை மரம் வச்சு அமுத்திட்டார், அப்படியே வந்துச்சு. காய் பாருங்கள், பறிச்சிட்டோம். திரும்ப ஒரு 10 காய் இருக்குது. இது வந்து பாருங்கள், மாங்கன்று அங்கே கார்டனுக்கு வாங்கி வச்சது அப்படியே இருக்குது. ஓரளவுக்கு ஏன் ஒசரம் இருக்கும். இது ஒரு இந்த என்ன பூன்னு சொல்கிறேன், இது வந்து பாரிஜாத பூ செடிங்க. எல்லாம் வச்சுருக்கேன், ஒரு 5-6 இது. இது பவள மல்லி. இங்கே பாருங்க, அப்படியே பூத்துருக்கு. அதனால் இது காலையில உளுந்துரு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. பாருங்க, இங்கே ஒரு தூதுவளை செடி. இது நல்லா செழிப்பாக இருக்குங்க. வேறு நல்லா பெருசாக வந்துருச்சு. பாருங்க, கட் பண்ணாமல் குச்சி வச்சு கட்டணும். அதுக்கு தக்காளி நாற்று விட்டு நிறைய முளைச்சிருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் 10 நாள் கழிச்சா பிடிங்கி நடணும். பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு நட்டு வச்சாங்க, துளுத்து வந்திருக்கு. இங்கே வருங்க, துளுத்துருச்சு. இதை கொண்டு போய் கார்டனில் வைக்கணும். இப்படி 2 வாங்கி வச்சாங்க. 20 நாளாக அப்படியே வளர்த்துட்டேன். வெயிலுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது. இதையும் எல்லாம் கொஞ்சம் தோட்டத்தில் செட் பண்ணுங்க. மஞ்சள் கரிசலாங்க, நீங்கள் இன்னும் பூ வரலைங்க. வருங்க, வர தயாராக இருக்குது. வந்த உடனே காட்டுறேன். 2 செடி ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன் இந்த வெயிலுக்கு. நம்ம வாழை நல்லா பெருசாக ஆயிடுச்சுங்க. இங்கே ஒரு வாழைங்களா, அப்படியே அங்கே ஒன்று இருக்குங்க. இன்னும் 1 மாதம் அங்கே வெட்டுறதுக்குங்க. நம்ம துவரை கார்டனில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இது பாருங்க நல்லா விளைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. ஒரு 1 கிலோ அளவுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்க, செடியிலேயே ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்க, இன்னும் பிடுங்கலை. அடுத்த வருஷம் வயலில் கட்டாயம் போட்டுருவோம். அதுலேருந்து விதை எடுத்துட்டோம்.